வணக்கம். மில்லட் மகாராணி மாதிரிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான ரெசிபி தான் பண்ண போகிறோம். வரகரிசியை வச்சு ஒரு போண்டா செய்ய போகிறேன். வரகரிசி போண்டா இது வந்து எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். ரொம்ப எளிமையானது தான். வாங்க வீடியோக்குள்ள. வரகரிசி போண்டா செய்கிறதுக்கு இந்த வரகரிசி வந்து இதில் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இது வந்து அரிசி மாவு, அதாவது 50 கிராம், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு மைதா மாவு, அப்புறம் அதுக்கு தேவையான வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு 50 கிராம் கேரட் துருவி வச்சுருக்கேன், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல், தேங்காய் வந்து பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை. இந்த வரகரிசி போண்டாவுக்கு காரம் வந்து பச்சை மிளகா தான், அதனால் நீங்கள் தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுக்கலாம். பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு வரகரிசி போண்டா செய்யறதுக்கு இந்த வரகரிசியை வேக வச்சுக்கிறணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கிடுவோம். இதுக்கு வந்து இந்த இதில் 1 மடங்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 மடங்கு தண்ணி வச்சா போதும். நல்லா ஊற வச்சிட்டோம், அதனால் 2 மடங்கு தண்ணி ஊற்றி அந்த அரிசியை போட்டு அது ஒரு முக்கால் தான் வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கிறணும். நல்லா ஊறினதுனால 2 மடங்கு தண்ணி போதும். போட்டு இந்த அரிசியையும் போட்டுருவோம். போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். அதுலேயே உதிரியாக வரணும், ஒட்டாமல். அதனால் அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு இதை கலந்துட்டு நல்லா கொதி வந்த பிறகு மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இதில் வந்து வரகரிசி, தண்ணி, உப்பு, ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம். இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடணும். அடுப்பை வேகமாக வச்சிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வேகணும். 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ இந்த வரகரிசி நல்லா வெந்துருச்சு. இதுக்கு வந்து ஒரு 2.5 நிமிஷம் ஆச்சு. இதை இறக்கி வச்சுருவோம். இது நல்லா ஆறட்டும். இதுக்கு போடுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். இந்த வரகரிசியோட இந்த மசாலா ரெடி பண்ணி அதை கலந்துக்கணும். அதுக்கு ஒரு பேனை வச்சுருவோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றுறேன். காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூனு கடவுளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். அதுலேயே ஒரு 1/2 ஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். அதை கலந்துட்டு அதில் நிலக்கடலை போடுறேன். இதெல்லாம் கலந்து இந்த வரகரிசியோடு சேர்ந்து நம்ம அதை போண்டா பிடிச்ச செஞ்சோம்னா இது இடையில கடிபடும் போது சூப்பராக இருக்கும். இந்த நிலக்கடலை அதோட தேங்காய் போடுறேன். இப்போ நிலக்கடலை, தேங்காய் சில்லு இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. இதுக்கடுத்து வெங்காயம் போட்டுக்கிடுவோம். ஒரு வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சேன், அதை சேர்த்துக்கிடுவோம். இந்த வெங்காயமும் நல்லா வதங்க வேணாம், சும்மா கண்ணாடிப்பாக தான் வரணும், அந்த அளவு வதக்கிடுவோம். இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லேசாக கண்ணாடிப்பாக தான் வந்ததும் அதில் இந்த துருவின கேரட்டை சேர்த்துக்கிறேன். அதையும் கலந்துட்டு அதிலே இந்த மல்லி, கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை இதை போட்டுக்கிறேன். லாஸ்ட்டு தான் மல்லியை போடணும், மல்லித்தலையை. இதை ஒரு நிமிஷம் கிண்டிக்கிடுவோம் அப்படியே. இப்போ இதை மூடி வைக்கிறேன். ஒரு 30 செகண்ட் வேகணும். இப்போ 30 செகண்ட் ஆயிடுச்சு. இது நல்லா கொஞ்சம் அரை வேக்காடு வெந்துடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வரகரிசி வதச்சி வச்சுருக்கோம்ல, அது நல்லா இந்த உதிரியாக நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு. அதில் வந்து இதை கலந்துக்கிறோம். இப்போ இது நல்லா இந்த வரகரிசியோட இப்போ வதக்கின பொருள் எல்லாம் நல்லா கலந்துட்டு அதை நல்லா கொஞ்சம் ஆற வச்சு இதை உருண்டை பிடிச்சிக்கிறணும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லியை சேர்த்துக்கிறோம். நல்லா ஆறுனால கையிலே எண்ணி பிடிச்சிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. இது இருக்கட்டும். இனி வந்து பொரிக்கிறதுக்கு வேண்டியதை ரெடி பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கடாயை வச்சு இது நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிறட்டும். அதுக்குள்ளேயே அந்த மாவு பேட்டர் ரெடி பண்ணிக்கிறோம். இந்த எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இதில் டிப் பண்ணி இந்த வரகரிசி மசாலாலாம் சேர்த்து வச்சுக்கோம்ல, இதை வந்து இதில் டிப் பண்ணி எடுக்கணும். அதுக்காக இதை கலந்துக்கிடுவோம்.
50 கிராம் ரைஸ் ஃப்ளாரு, ஒரு 20 கிராமு மைதா மாவு, கொஞ்சோண்டு பெருங்காயம், தேவையான உப்பு போட்டுக்குருவோம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. அப்புறம் இந்த மாவு வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்காக 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டாகவும் இருக்கும், அந்த கோல்டன் கலர் வரும். அதுக்காக சுகர். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கிறேன். மாவு இந்த மாதிரி இருக்கணும். இந்த பஜ்ஜி மாவு பதத்தில் கலந்து வச்சுக்கோங்க. காஞ்சிருச்சு. இதை இந்த உருண்டைகள்லாம் மாவில் டிப் பண்ணி சைடில் ஒன்றா எடுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் வெந்ததும் லேசாக திருப்பி விட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் மாறும், அப்போ எடுத்துடணும். இந்த வரகரிசி போண்டா வந்து ரொம்ப எளிமையானது தான், ரொம்ப ரிச்சானது கிடையாது. ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து நீங்கள் சாதம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. இப்போ 1 கப்பு சாதாரண அரிசி சாதம் சாப்பிட்றதுக்கு இது 1/2 கப்பு சாப்பிட்டாலே நல்ல எனர்ஜி நிறையா கிடைக்கும். அப்போ இந்த பிள்ளைங்க சாப்பிட பிடிக்காத பிள்ளைங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வரகரிசியை நான் அதை மசாலா போட்டு பரட்டி இந்த டிப் பண்ணி மாவில் டிப் பண்ணி பொரிச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. அது வந்து சாம்பார் சட்னியோட சாப்பிட்றதுக்கு காலையில் டிஃபனுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கொஞ்சம் லேசாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் போட்டுக்கிறோம். இந்த போண்டா வந்து அவுட்டர் லேயரு முறுமுறுன்னு உள்ளே அந்த வரகரிசி மசாலாலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெளியில் முறுமுறுன்னு உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். உள்ளே அந்த நிலக்கடலை பருப்பு தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி போண்டாவை காலையில் டிஃபனுக்கு நீங்கள் அந்த சுவையான வெங்காய சாம்பார் சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. சூடாக இருக்கு. அங்கிட்டு ஆரம்பிச்சு நல்லா சூப்பராக இருக்குங்க. அருமையாக அந்த டேஸ்ட்டு சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அருமையாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. இதே போல் நீங்கள் தயார் பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சுவையான வரகரிசி போண்டாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.